அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி சேனல் எஜுகேஷனல் ஹாட்ஸ்பாட். இந்திய பொருளாதாரம் 11th புக்கில் இந்திய பொருளாதாரம்ங்கிற யூனிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பகுதி 1 பகுதி 2 ரெண்டாக பிரித்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ அதில் பகுதி 1 பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்கு எத்தனை சதவீதம்? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்கு எத்தனை சதவீதம்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. 13, 17, 19, 23. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 17%. ஸோ இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்கு 17%. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக இருப்பவை? ஆப்ஷன் ஏ ஏற்றத்தாழ்வும் வறுமையும், பி அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு, சி அதிக மக்கள் தொகை, டி வேலை வாய்ப்பற்ற நிலை. ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி ஈஸி அண்ட் மீடியம் அந்த லெவலில் தான் இருக்கும். முழுக்க புக்கில் இருந்து தான் எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக இருப்பவை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதிக மக்கள் தொகை. இதுவும் ரீசனாக பார்த்தோம்னா ஏற்றத்தாழ்வு, வறுமை, அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு, வேலை வாய்ப்பு, இதுவும் ரீசன்ஸில் வரும். பட் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை தான் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக இருப்பவையாக சொல்லப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1. உலக மக்கள் தொகையில் இந்தியா 17.5% கொண்டுள்ளது. உலக மக்கள் தொகையில் இந்தியா 17.5% கொண்டுள்ளது. கூற்று 2. உலகின் புவிப்பரப்பில் இந்தியா 4.2% பரப்பளவு கொண்டுள்ளது. உலகின் புவிப்பரப்பில் இந்தியா 4.2% பரப்பளவு கொண்டுள்ளது. ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் கரெக்டாக பார்த்து கவனமாக பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இதுதான் ஆன்சர். பாருங்க, உலக மக்கள் தொகையில் இந்தியா 17.5% கொண்டுள்ளது. இது கரெக்டான ஆன்சர். கூற்று 2 பாருங்க, உலக புவிப்பரப்பில் இந்தியா 4.2% பரப்பளவு கொண்டுள்ளது. இது 4.2% இல்லை, 2.4%. ஓகேங்களா? ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த இரு மாநிலங்களின் மக்கள் தொகையானது உலக மக்கள் தொகையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம்? எந்த இரு மாநிலங்களின் மக்கள் தொகையானது உலக மக்கள் தொகையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம்? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான், ஆப்ஷன் பி ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம், ஆப்ஷன் சி மகாராஷ்டிரம் மற்றும் உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரம் அண்ட் உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? எந்த இரு மாநிலங்களின் மக்கள் தொகையானது உலக மக்கள் தொகையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம்? ஆன்சர் மகாராஷ்டிரம் அண்ட் உத்தரப்பிரதேசம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம். கூற்று பாருங்க. 1921 1931 ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. காரணம் பாருங்க. காலரா, பிளேக், ஃப்ளூ போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம். இதுதான் காரணமாக கொடுத்துருக்காங்க. பாருங்க, கூற்று காரணத்துக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கு. கொஸ்டின் கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. 1921 31 ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. காரணம் காலரா, பிளேக், ஃப்ளூ போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம். ஓகே, இதுக்கான ஆன்சர் பாருங்க. கூற்று ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் சாரி இதுக்கான ஆன்சர் கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்க, கூற்று பாருங்க 1921 31 ஆண்டு காலகட்டம்னு கொடுத்துருக்கு. இது 1921 to 31 இல்லை, 1911 to 21 ஆண்டு காலகட்டம். ஓகேங்களா? 1911 மற்றும் 1931 ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. ஸோ கூற்று தவறு,
காரணம் சரி. காலரா, பிளேக், ஃப்ளூ போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி, கூற்று தவறு, காரணம் சரி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. பொறுத்துக. சிறு பிளவு ஆண்டு, பெரும் பிரிவினை ஆண்டு, மக்கள் தொகை மாறுதல், மக்கள் தொகை வெடிப்பு. சிறு பிளவு ஆண்டு, பெரும் பிரிவினை ஆண்டு, மக்கள் தொகை மாறுதல், மக்கள் தொகை வெடிப்பு. இதுக்கான இயர்ஸ் என்னென்னு இந்த பக்கம் கொடுத்துருக்கு. கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். பார்த்து கவனமாக மேட்ச் பண்ணுங்க. ஓகே பாருங்க. சிறு பிளவு ஆண்டு. சிறு பிளவு ஆண்டுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சிறு பிளவு ஆண்டு ஆப்ஷன் சி. பெரும் பிரிவினை ஆண்டு 1921. பெரும் பிரிவினை ஆண்டு 1921. மக்கள் தொகை மாறுதல். மக்கள் தொகை மாறுதல் 2011. மக்கள் தொகை வெடிப்பு 1961. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். பாருங்கள். சிறு பிளவு ஆண்டு 1951, பெரும் பிரிவினை ஆண்டு 1921, மக்கள் தொகை மாறுதல் 2011, மக்கள் தொகை வெடிப்பு 1961. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிமாரு என அழைக்கப்படும் மாநிலங்கள் எவை? பிமாரு என அழைக்கப்படும் மாநிலங்கள் எவை? ஆப்ஷன் பாருங்க, கவனமாக பாருங்க. பீகார், மணிப்பூர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். பீகார், மேகாலயா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். பாருங்க, ஸ்டேட்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்துருக்கு. பட் ரொம்ப ஈஸி தான் கொஸ்டின். பிமாரு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பாருங்கள். பிமாரு. பிஐனா பீகார், மத்திய பிரதேசம். எம்ஏக்கு மத்திய பிரதேசம், ஆருக்கு ராஜஸ்தான், யூக்கு உத்தரப்பிரதேசம். பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. ஸோ இது என்ன பிமாரு, இது என்ன எதை குறிக்குது அப்படின்னா, இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம் சதவீதம் கொண்ட மாநிலங்கள் முதல் 4 இடத்தை பிரித்தது. ஓகேங்களா. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். அடுத்த கொஸ்டின். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாநிலங்களை இறங்கு வரிசையில் எழுதவும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாநிலங்களை இறங்கு வரிசையில் எழுதவும். நல்லா பாருங்க, இறங்கு வரிசை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மிசோரம், கோவா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கோவா, மிசோரம். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கோவா, மிசோரம். தமிழ்நாடு, கோவா, மிசோரம், மகாராஷ்டிரா. பாருங்க, கவனமாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிசோரம், கோவா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலங்கள் இறங்கு வரிசை. ஸோ மிசோரம் தான் இப்போ ஹை லெவலில் இருக்குது. மிசோரம், கோவா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து ஒரு பொறுத்துக. மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, பெண்கள், எழுத்தறிவு விகிதம், பெண்கள். இந்த பக்கம் ஆப்ஷன் பாருங்கள், டேட்டா கொடுத்துருக்கு. பார்த்து கவனமாக மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி 382. பாலின விகிதம். பாலின விகிதம் 940. வாழ்நாள் எதிர்பார்ப்பு பெண்கள் பார்த்தீங்கன்னா 64.2%. வாழ்நாள் எதிர்பார்ப்பு பெண்கள் 64.2 சதவீதம் இல்லை, 64.2 அந்த ஆவரேஜ். ஓகேங்களா. எழுத்தறிவு விகிதம் பெண்கள் பாருங்க 65.5%. எழுத்தறிவு விகிதம் பெண்கள் 65.5. ஸோ ஆப்ஷன் வந்து பிஏடிசி. பாருங்க, பிஏடிசி. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். எல்லாம் மோஸ்ட்லி மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா முழுக்க டேட்டாஸாக தான் இருக்கும். ஸோ அதை கவனமாக ஞாபகம் வச்சு மேட்ச் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெக்மெட்டைட்டுடன் தொடர்புடையது எது? ஸோ பெக்மெட்டைட்டுடன் தொடர்புடையது ஆன்சர் பண்ணுங்கள், ஈஸி தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மைக்கா. பெக்மெட்டைட்டுடன் தொடர்புடையது ஆப்ஷன் சி, மைக்கா. ஸோ 11th கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றில் பொருளாதார கட்டமைப்புடன் தொடர்பில்லாதவை. பின்வருவனவற்றில் பொருளாதார கட்டமைப்புடன் தொடர்பில்லாதவை. ஆப்ஷன் ஏ போக்குவரத்து, ஆப்ஷன் பி ஆற்றல் வளங்கள், சி வீட்டு வசதி, டி நீர்ப்பாசனம். ஆன்சர் பண்ணுங்க. ஸோ பொருளாதார கட்டமைப்பு வசதிகள்னு பார்த்தீங்கன்னா 2 வகை, பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்புன்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ பொருளாதார கட்டமைப்பில் சில துறைகள் வரும், சமூக கட்டமைப்பில் சில துறைகள் வரும். ஸோ அதை கலந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எது பொருளாதார கட்டமைப்புடன் தொடர்பில்லாதவை எதுன்னு கேட்டிருக்கோம் பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வீட்டு வசதி. ஸோ இது வந்து இந்த வீட்டு வசதிங்கிறது பார்த்தீங்கன்னா சமூக கட்டமைப்புடன் தொடர்புடையவை. மற்ற 3ம் போக்குவரத்து, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், இது 3ம் பொருளாதார கட்டமைப்புடன் தொடர்புடையவை. பாருங்கள், சமூக கட்டமைப்பில் மேலும் பாருங்கள், கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதிகள், இதெல்லாமே வந்து சமூக கட்டமைப்பில் வருது. பொருளாதார கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், நிதி நிறுவனங்கள், இது எல்லாமே வந்து பொருளாதார கட்டமைப்பில் வருது. ஓகேங்களா. ஸோ இப்படியும் கேட்கலாம் கேள்வி, பார்த்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் கல்வியானது மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்த ஆண்டு மற்றும் திருத்தச் சட்டம். பாருங்க, இந்தியாவில் கல்வியானது மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்த ஆண்டு மற்றும் திருத்தச் சட்டம். ஆப்ஷன் ஏ 40வது சட்ட திருத்தம் 1976, 42வது சட்ட திருத்தம் 1976, 44வது சட்ட திருத்தம் 1978, 46வது சட்ட திருத்தம் 1983. ஆன்சர் பண்ணுங்க, ஈஸி தான். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான கூற்றினை கண்டறிக. இந்திய கல்வி முறையானது 10+2 முறையை கொண்டது. இந்திய கல்வி முறையானது 10+2 முறையை கொண்டது. பி பாருங்க, வரவு செலவு திட்டத்தில் 3 முதல் 4% வரை நிதி கல்விக்கு ஒதுக்கப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தில் 3 முதல் 4% வரை நிதி கல்விக்கு ஒதுக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி பாருங்க, இந்திய கல்வி முறை அடிப்படையில் 5 நிலைகளை கொண்டுள்ளது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 5 நிலைகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் டி பல்கலைக்கழக மானிய குழு சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களின் தரம் அளவிடப்படுகிறது. பாருங்க, 4 ஆப்ஷன் எது தவறான கூற்றுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டீங்களா? பாருங்க, இதுக்கான ஆன்சர் தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்திய கல்வி முறையானது அடிப்படையில் 5 நிலைகளை கொண்டுள்ளது. இதுதான் தவறானது. என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 5 நிலை கிடையாது, 6 நிலைகளை கொண்டது. ஓகேங்களா. 6 நிலை என்னென்னா, ஃபஸ்ட்டு பாருங்க, குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளநிலை பட்டம், முதுநிலை பட்டம். ஸோ இது மாதிரி 6 நிலைகளை கொண்டது. ஸோ இங்கே 5 நிலைகள் கொடுத்துருக்கனால இதுதான் தவறான கூற்று. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. பார்த்து கரெக்டாக ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது எது? ரொம்ப முக்கியமான கேள்வி. நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. HDI, PQLI, MDPI, GNHI.
ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். GNHI, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வராதுக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், MDPI. ஸோ இதெல்லாம் இல்லை. நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் G20 நாடுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். பின்வருவனவற்றில் G20 நாடுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி கனடா, ஆப்ஷன் சி இஸ்ரேல், ஆப்ஷன் டி துருக்கி. பாருங்கள், பார்த்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஈஸி தான். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ்ரேல். ஸோ இது வந்து G20 நாடுகளில் இஸ்ரேல் வராது. ஓகேங்களா? G20 நாடுகளுள் பொருந்தாதது ஆப்ஷன் சி இஸ்ரேல். ஓகே, அடுத்து பாருங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள். G20 நாடுகளோட வரிசை பாருங்கள். இது வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏ ஃபார் அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பி ஃபார் பிரேசில், சி ஃபார் கனடா அண்ட் சைனா, ஈக்கு யூரோப்பியன் யூனியன், அதான் ஐரோப்பிய ஒன்றியம் சொல்கிறாங்கல்ல, அதான் யூரோப்பியன் யூனியன், எஃப்க்கு ஃப்ரான்ஸ், ஜிக்கு ஜெர்மனி. ஸோ ஐக்கு பாருங்கள், ஐக்கு 3 நாடுகள் வந்து இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி. ஓகேங்களா? இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி. ஜேக்கு ஜப்பான், எம் மெக்சிகோ, ஆர் ரஷ்யா, எஸ்ஸுக்கு அதே மாதிரி எஸ்ஸுக்கு 3 நாடுகள் வருது, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் கொரியா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ மேலே கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, அதில் வந்து இஸ்ரேல் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ கொஞ்சம் 2 அல்லது அதுக்கு மேலே வர நாடுகளில் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு அந்த ஆல்ஃபபெட்டில் கொடுத்து கேட்டுருவாங்க. பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். டிக்கு துருக்கி, யூக்கு ஸோ இங்கிலாந்து, அமெரிக்கா. இங்கிலாந்து தான் யுனைடெட் கிங்டம்னு சொல்லுவாங்க, அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகேங்களா? ஓகே, இதுதான் G20 நாடுகளோட வரிசை. ஸோ ஆல்ஃபபெட் ஆர்டரில் அப்படியே 2 வாட்டி சொல்லி பார்த்தீங்கனாலும் அல்லது எழுதி பார்த்தீங்கனாலும் ஈஸியாக மைண்டில் நின்றுக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த G20 நாடுகள் வரிசையிலேயே ஐநா பாதுகாப்பு சபை கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகளும் இந்த 20க்குள்ளே வருது. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மொத்தம் 5 நாடுகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த மேலே பார்த்த டெஸ்ட்டுக்கான கீ ஆன்சர். ஓகேங்களா? டெஸ்ட்டு ஒன்ஸ் ஒரு நோட்லேயோ பேப்பர்லேயோ ஆப்ஷன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான அடுத்த பகுதி வந்து அடுத்த வீடியோ. ஸோ அந்த லெசனோட செகண்ட் ஹாஃப் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.